வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கழிவுநீர் கலந்த குடிநீர் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த பலர் உடல்நலக் குறைவால் அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். இதுவரை 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் இன்று கவர்னர் மாளிகை முன்பு திடீர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா உள்ளிட்ட பலர் போராட்டத்தில் பங்கேற்றனர். கவர்னர் மாளிகை நோக்கி வந்த காங்கிரஸ் நிர்வாகிகளை போலீசார் பேரிகார்டு வைத்து தடுத்தனர். இருப்பினும் காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டு பகுதிகளில் சேகரமாகும் குப்பைகளை தினமும் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் மின்வாரிய அலுவலகம் மயானம் அருகே உள்ள குப்பை கிடங்கிற்கு கொண்டு சென்று கொட்டி வருகின்றனர். தற்போது குப்பை கிடங்கிற்கு செல்லும் பாதையில் ரோட்டின் இருபுறங்களிலும் குப்பைகள், இறைச்சி கழிவுகள், செத்துப்போன கால்நடைகளை வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் கடும் துர்நாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு வருகிறது. இப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்டிஓ அலுவலகத்தை காலனி மக்கள் முற்றுகையிட்டனர். ஆர்டிஓ ஜெபி கிரேசியாவிடம் மனு கொடுக்க வந்தபோது குப்பை கிடங்கு அமைப்பதற்கு ஆதரவாக செயல்படும் சிலர் மனு கொடுக்க வந்த மக்களையும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் ஷேக் மற்றும் ராஜவேலுவை மிரட்டினர். குப்பை கொட்டுவதற்கு ஆதரவாக செயல்படும் கும்பல் மனு கொடுக்க வந்தவர்களை மிரட்டி உள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து கீழாயூர் பகுதியைச் சேர்ந்த சுயேட்சை கவுன்சிலர் ராஜவேலு கீழாயூர் காலனி பகுதியில் குப்பை கிடங்கு அமைத்தால் அதனை கண்டித்து கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக எச்சரிக்கை விடுத்தார். ஊர் மக்களுடைய நலனுக்கானது இந்த குப்பை கிடங்கு. இளையான்குடி பேரூராட்சி உருவாகினது 50 காலமும் ஒரே இடத்துல தான் குப்பை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக என்ன செய்யறாங்க, பட்டியல் அதிகமாக வாடுற ஏடி வெல்ஃபேர் 193 சர்வே நம்பரில் குப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு குப்பை அங்கே தான் கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கவுன்சிலர் வந்து பெட்டிஷனை கொடுத்து ரெடி பண்ணி அங்கே கொண்டாடுறாங்க. நாங்கள் ஊரோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து குப்பை கொட்ட அங்கே வரக்கூடாது, அங்கே வந்து ஊனமுற்றோருக்கு இடம் கொடுத்துருக்காங்க 10 ஏக்கர், ஏடி வெல்ஃபேர்லேருந்து ஒரு 20 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்து 10 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு 10 ஏக்கர் கொடுத்துருக்காங்க, தீயணைப்பு துறைக்கு 5 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேங்க் இருக்குது, பேங்க் ஒரு 50 சென்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு அந்த நடுவில் வந்துக்கிட்டு சோத்தெல்லாம் நல்லா பிரியாணியாக போட்டுவிட்டு கடைசியாக வந்து கழிவை கொண்டாந்து விட்ட இலையில வைக்கிற மாதிரியா இருக்குது. மக்கள் எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கோம். இங்கே வந்து மனு கொடுக்க வந்த இடத்துல நாங்கள் அதிகாரியை பற்றி நாங்கள் கேட்குறோம். இந்த இடத்துல வேணாம், வேறு இடம் மாற்று இடம் பார்த்துக்கிறோங்க, நாங்கள் ஒட்டுமொத்த குப்பையை அங்கே கொண்டு வரணும், வேறு இடம் மாற்று இடம் பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு சில நபர்கள் வந்து எங்கள் 2 பேரையும் வந்து மிரட்டி கொலை முயற்சி பண்ணுற அளவுக்கு வர்றாங்க. 2 பேர் அடிக்கிற அளவுக்கு வர்றாங்க. நாங்கள் அதிகாரிகிட்ட கொடுக்க வேணான்னு சொல்கிறோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதிகாரிகிட்ட கேட்டுக்கிறோம். எங்களுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் அதிகாரிகிட்ட பேசுகிறோம், நீங்கள் அதிகாரிகிட்ட வேணும்னா நீங்கள் எந்த மாதிரி கேட்டு நாங்கள் அதுக்குள்ள வரல. அப்படின்னு எங்களை வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க நாங்கள் மக்களுக்காண்டி தான், நாங்கள் உங்களுக்காண்டி நாங்கள் கிடையாது. மக்கள் என்ன சொல்கிறாலும் அதை செய்வோம். அவ்வளோ. எங்கே கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? 193 சர்வே நம்பரில் ஊர் பேர் கீழாயக்காண்டி வார்டு எண் 11. அங்கே கொட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து எல்லா அரசு அலுவலகம் இருக்கு. ஏற்பாடு பண்ணுறாங்களா? ஏற்பாடு பண்ணுறதாக தகவல் மனு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நேற்று கலெக்டர்கிட்ட கூட ஜெசிமா ஒரு கவுன்சிலர் வந்து வார்டு நம்பர் உள்ள கவுன்சிலர் வந்து பெட்டிஷனே கொடுத்தாங்க. குப்பை கிடங்கு அங்கே வேணும், அங்கே தான் ஒரு 10 ஏக்கர் இடம் வேணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம், குப்பை கிடங்கு அங்கே கொண்டாக்கூடாது. அப்போ குப்பை கிடங்கு அங்கே கொண்டாடணும்னா நீங்கள் ராஜினாமா பண்ணல.
என் பதவியை வந்து குப்பை கிடங்கு அங்கே வந்துச்சுன்னா அவனை பதவியை ராஜினாமா பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை கிடங்கு 193 சர்வே நம்பரில் வந்தால் என்னுடைய பதவியை ராஜினாமா ரெடியாக இருக்கேன். மதுரை மாநகராட்சியில் அவர்லாண்ட் என்ற தனியார் ஒப்பந்த நிறுவனம் மாநகராட்சி தூய்மை பணிகளை செய்து வருகிறது. சம்பளம் பிடித்தம் குறைப்பு, விடுமுறை சம்பளம் கழிப்பு என அவர்லாண்ட் நிறுவனம் தொழிலாளர் விரோத போக்கை கையாண்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த மாதம் சம்பளம், தீபாவளி போனஸ் கேட்டு 5 நாட்கள் பணி புறக்கணிப்பு செய்தனர். இதனால் நிறுவனம் பணியாளர்களின் 10 நாள் சம்பளத்தை பிடித்தம் செய்தது. இதற்கு தூய்மை பணியாளர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். 23 தூய்மை பணியாளர்களை நிறுவனம் பணி நீக்கம் செய்தது. இதை கண்டித்து கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி போராட்டம் நடத்தினர். அமைச்சர் மூர்த்தி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சம்பளம் வழங்கவும் பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்கள் திரும்ப வேலைக்கு சேர்க்க நிறுவனத்தை அறிவுறுத்தினார். இதனால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனினும் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்கவில்லை. அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாநகராட்சி கமிஷனர் பேச்சை அவர்லாண்ட் நிறுவனம் கேட்கவில்லை. அவர்லாண்ட் நிறுவனம் முக்கியமாக தொழிலாளிகளாகவும் இருந்து கொண்டு அதே நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு 17 டிரைவர்களையும் ஒரு 6 தூய்மை பணியாளர்களையும் பணி நீக்கம் செய்து உடனடியாக உத்தரவிட்டு முறையாக தொழிலாளிகளுக்கு கூட அந்த முறையான அறிவிப்பு கொடுக்காம நேரடியாக ஊடகங்களுக்கு வந்துக்கிட்டு தெரிவிப்பது என்பதே இது ஒரு மிரட்டக்கூடிய தோரணையில் நீங்கள் போராட்டத்துக்கு போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கதி அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க என்று மிரட்டக்கூடிய துணியில் பண்ணாங்க. அதை இது போன்ற தொடர்ந்து மாநகராட்சிக்குள்ளே இப்படி பணி பாதிக்கப்படுவது, தொழிலாளர்களுக்கும் அவர்லாண்ட் நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தொடர்ந்து கவனம் செலுத்தி வரக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு ஒரு சுமூகமான தீர்வு விடுவதற்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க. இந்த பின்னணியில் தான் கடந்த 5 நாட்கள் நாங்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். ஆகவே மீண்டும் போராட்டம் முன்னுக்கு வரும் பொழுது அவர்களாகவே கடந்த 20ஆம் தேதி அவங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தமாக முழுமையாக கேட்டு அறிந்து கொண்டு எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து கொண்டு 23 பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளிகளை உடனடியாக வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ற விஷயத்தையும், அதே போல் சம்பளம் குறைவாக இருப்பதை முறையாக ஆவணங்களை வைத்து நீங்கள் சரி செய்து சம்பளம் குறைவாக வழங்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு பிடிக்கப்பட்ட சம்பளத்தை கொடுக்கின்ற இந்த 2 அறிவுறுத்தல்களையும் சம்பந்தப்பட்ட அவர்லாண்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சிவகுரு அவர்களிடம் சென்னையில் இருக்கிறாரு. எனவே அவர்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சொல்கிறாங்க. அதையெல்லாம் எங்கள் முன்னிலையில் தான் இவ்வளவு நடக்குது. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட அவர்லாண்ட் நிறுவன உரிமையாளர் சிவகுரு அவர்கள் உடனடியாக நான் திங்கக்கிழமையே பணி நீக்கம் செய்யப்பட்ட 23 பேரையும் வேலைக்கு அனுப்புவேன்னு சொல்கிறாரு, உத்தரவாதம் கொடுக்குறாரு. எனவே அமைச்சர் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைச்ச ஒரு திருப்தியோடு நாங்களும் உடனே பேச்சுவார்த்தை முடித்து வந்தோம். திங்கட்கிழமை நேற்றைய தினம் அவங்க வேலைக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தா நாங்கள் இன்றைக்கி இரவு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இரவும் அவங்க அனுப்பலை. அனுப்புவதற்கு மாறாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அமைச்சர் சொல்கிறதுக்காகலாம் நாங்கள் அனுப்ப முடியுமா, நேரடியாக சொல்லலை. ஆனால் அங்கங்கே தொழிலாளிகிட்ட வேலை கேட்க போன இடத்துல அமைச்சர் சொல்லிட்டா உடனே நாங்கள் கேட்டுருவோமா, நாங்கள் இந்த அமைச்சருக்கு மேலே நாங்கள் இதுக்கு மேலே எங்களுக்கு போய் பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது, எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற முறையிலெல்லாம் ரொம்பவும் வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசுகிறோம். அதை நாங்கள் இங்கே வெளிப்படுத்த விரும்பலை. எனவே 27ஆம் தேதி தொழிற்சங்க தரப்பையும் போராடி கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்க தரப்பையும் அவர்லாண்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளரையும் அதே போல் மாநகராட்சி அதிகாரிகளையும் வைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு நானே ஏற்பாடு பண்ணுறேன், நானும் இருந்து அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறேன் அப்படின்ற முறையில் அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அப்பொழுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் என்ற முறையில் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் தொடர்ந்து இப்போ நான் இப்போ வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கோம். இப்போவும் அவங்க வேலைக்கு சேர்க்கலை அப்படின்றனால உடனடியாக நாங்கள் போராட்டத்துக்கு ஏன் போகலன்னா, நாங்கள் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். உறுதியாக அவர்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நீலகிரி கூடலூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் ஆட்சியில் கூடலூருக்கு எந்த பெரிய திட்டங்களும் செய்யவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் அரசு கலைக்கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி, பஸ் ஸ்டாண்ட் திட்டங்கள் ஆகியவை கொண்டு வரப்பட்டன. ஸ்டாலின் ஆட்சி ரோல் மாடல் என உதயநிதி கூறினாலும் உண்மையில் திமுக அரசு கடன் வாங்குவதிலும், ஊழல் செய்வதிலும், குடும்ப வாரிசு அரசியலிலும், பொய்யான வாக்குறுதி அளிப்பதிலும் தான் ரோல் மாடலாக உள்ளது. அத்தியாவசிய பொருட்கள், கட்டுமான பொருட்கள், மின் கட்டணம், வரிகள் அனைத்தும் அதிகரித்து மக்களை பாதிக்கிறது. அதிமுக ஆட்சியில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு வீடுகள் வழங்கப்படும், மருத்துவமனை நவீனப்படுத்தப்படும்,
நிலப்பிரச்சனைகளுக்கு சட்டப்பூர்வ தீர்வு காணப்படும் என்று கூறினார். படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நீண்ட நாள் கோரிக்கை நேர்த்தாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பாலங்கள் திறக்கப்பட்டது, பல கல்லூரி திறக்கப்பட்டது. இதுதான் ஒரு மாநில வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு கல்வி அறிவு தேவை. எந்த ஒரு மாநில வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு கல்வி அறிவு தேவை. எந்த ஒரு மாநில அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு 34 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அம்மாவுடைய எடுத்த முயற்சி